பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 3ஆம் சங்கீதம் எப்போது இந்த தாவீது இந்த பாடலை பாடுகிறார் என்று அந்த ஹெட்லைன் தலைப்பு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தாவீது எப்ப பாடுறாரு? தன் குமாரன் அப்சலோமுக்கு முன்பாக அவன் தப்பி ஓடி போகையில் ஒரு பாடல் பாடுகிறார். என்ன பாடுகிறார்? ஆனாலும் கர்த்தாவே, நீங்க என் கேடக ஆண்டவரு, நீர் என் மகிமை ஆண்டவரு, மீண்டும் என் தலையை உயர்த்துகிறவர். இதுக்கு முன்பாக தலையை உயர்த்தினவர் நீங்க தான், இதுக்கப்புறமும் என் தலையை உயர்த்துகிறவர் நீங்க தான், எனக்கு கேடகமா இருக்கிறவர் நீங்க தான், எனக்கு மகிமையா இருக்கிறவர் நீங்க தான். அவ்வளவு பேர் சவுல் ராஜாக்கு முன்பாக கேடகமும் மகிமையா இருந்தவர் தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக எனக்கு நீர் கேடகமா இருக்கிறீர், மகிமையா இருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் என்று ஒரு பாடல் பாடுகிறார். 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட, எனக்கு விரோதமாய் படையெடுத்து சுற்றி வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமா இருப்பீரானால், நீர் எனக்கு மகிமையா இருப்பீரானால், என் தலையை உயர்த்துகிறவருமா இருப்பீனானால் நான் பயப்பட மாட்டேன்ப்பா, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி காரியங்களை நடப்பிக்கும் போது தாவீது ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளும்படி தீவிரித்து சென்றார். தீவிரித்து செல்லும் போது ஒரு பாடலை பாடுகிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறார். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு ஒரு நெருக்கமானவர், எவ்வளவு ஒரு உருக்கமானவர், எவ்வளவு ஒரு ஐக்கியமானவர் என்பது தாவீது இங்க ஒரு பாடலா பாடுறாரு. அவரை நன்றாய் அறிந்தவர், நன்றாய் புரிந்தவரால் தான் அப்படிப்பட்ட நல்ல ஸ்நேகம் ஆண்டவர். ஒரு என்ன சொல்லுவாங்க, யோனத்தானை குறித்து தாவீது சொல்றாரு, ஸ்திரீயோட ஸ்நேகத்தை காட்டிலும் உடைய ஸ்நேகம் இன்பமா இருந்தது என்று. ஆனால் தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள இந்த ஸ்நேகம் மேன்மையான ஒரு ஸ்நேகம். இப்போதும் இந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், எனக்கு கேடகமா இருக்கிற கர்த்தர் ஆண்டவர், எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிற கர்த்தர், என் தலையை என்னை மீண்டும் உயர்த்துகிற கர்த்தர், இந்த அவமானம், இந்த வெட்கம், இந்த மரியாதை, இந்த தோல்வி எல்லாவற்றையும் மீண்டும் எனக்கு நீ மாற்றி கொடுக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஒரு பக்கம் பிள்ளையா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் வைத்து அவர் பொறுமையா சென்றார். கர்த்தர் தம்மை தீமையிலிருந்து பாதுகாக்க அரணா இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டாரு. அவர் நமக்கு மதிப்பையும் வெற்றியும் கொடுக்கிறவர் என்பது, வெற்றியும் கொடுப்பார் என்பதை அறிந்த தாவீது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவர். எப்போ ஒரு பாடல் பாடுவாங்க, பாதுகாப்பு, ஆபத்து மத்தியில பாதுகாப்பை வேண்டி தாவீது கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு நீங்க பாதுகாப்பு, இப்படி ஆபத்தான சூழ்நிலை இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. பகைவர் மத்தியில அப்சலோமின் ஆண்டவரே சேனை ஆட்கள், சேவகர்கள் என்னை சூழ்ந்து நிற்கும் போது ஆண்டவரே, எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு, என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க என்று ஆண்டவரை நோக்கிக்கிறார். நமக்கு வரும் அவமானங்களை இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு வரும் அவமானங்களை மாற்றி எனக்குரிய மரியாதை கொடுக்கிறவர் நீதான் ஆண்டவர். எனக்கு வர அவமானங்களை மாற்றி எனக்குரிய மரியாதை கொடுக்கிறவர் நீங்க தான். அது மட்டும் இல்ல, என் கவலை, என் சோர்விலிருந்து நான் சோர்ந்து போகாமல் என் தலையை மீண்டும் நிமிர செய்து எனக்கு தைரியத்தை கொடுக்கிறவர் நீங்க தான். இப்படிப்பட்ட தாவீது ராஜாவா இருந்து எவ்வளோ அவமானங்கள், ஜாதிகள் முன்பாக, ஜனங்கள் முன்பாக, ராஜாக்கள் முன்பாக எவ்வளோ அவமானப்பட்டவராய் அவர் கடந்து சென்றார். தம் மரியாதை இழந்தவராய் அவர் கடந்து சென்றார். எவ்வளோ கோலியாத்தை வீழ்த்தினவர் சவுலின் ஸ்தானத்துல மீண்டும் ராஜாவா தேவன் அவர் உயர்த்தும் போது எவ்வளோ ஒரு மேன்மை, எவ்வளோ ஒரு கௌரவம், எவ்வளோ ஒரு வெற்றி, உயர்வு தேவன் அவருக்கு கொடுத்தார். இப்ப தன் குமாரனாகிய சாலமனுக்கு முன்பாக கடந்து சென்ற போதும் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, மீண்டும் எனக்கு மகிமையும் கேடகமா இருக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, அரணா இருக்கிறவர் அவர் நீங்க தான் ஆண்டவரே. அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கும், தேவனே, நீர் என்னை எல்லா பக்கங்களிலிருந்தும் காக்கிறீர். தேவரே, நீர் என்னை எல்லா பக்கங்களிலும் காக்கிறீர். என் கால்களை நிலைநிறுத்தி என் தலையை உயர்த்துகிறவர், என் கால்களை நிலைநிறுத்தி
என்னை என் தலையை உயர்த்துகிறவர், என்னை சூழ்ந்திருக்கும் கேடகன் நீங்க தான்ப்பா, என்னை பாதுகாக்கும் கேடகன் நீங்க தான், என்னை சூழ்ந்திருக்கிறவர், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னை சூழ்ந்திருக்கிறவர் நீங்க தான், என்னை பாதுகாக்கிறவர் நீங்க தான். நிறைய நேரத்தில் நமக்கு தாவீதின் அனுபவம் தான் நம்மளுடைய அனுபவமா இருக்கு. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போதும் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும்னா, தாவீது எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சாரு, அவருக்கு தேவன் அந்த சூழ்நிலையில பாதுகாப்பு கொடுத்து நடத்துறார். அப்படிதான் நம்மளும் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபம் பண்ணும்போது நம்ம ஒரு உதாரணம் காட்ட, ஆண்டவரே தாவீதை சூழ்ந்து நின்ற தேவன், ஆண்டவரே எல்லா இடுக்கண்களிலும் இன்னல்களிலிருந்து காப்பாற்றின கர்த்தர் நீங்க தான்ப்பா, அப்படியா என்னையும் ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு காரில் அழகா இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்து என்ன ரொம்ப என் ஆவிக்குள்ள போன ஒரு வார்த்தை. என்ன சொல்லிட்டு, உன் பேரன்பு எம்மை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து நிற்கும். அது தாவீதோட ஒரு உயர்வான ஒரு அனுபவம் பாருங்க. உம்முடைய பேரன்பு எம்மை எல்லா பக்கங்களையும் சூழ்ந்திருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தைக்கு அவர் அந்த காரில் அந்த லைன்ல எழுதி வச்சிருந்தாரு, உன் பேரன்பு எம்மை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து நிற்கும். நிச்சயமாங்க அவருடைய பேரன்பு எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருந்தது. ருசி பார்த்தவர், அனுபவித்தவர் தாவீது. இன்றைக்கும் அதனால கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறாரு, ஆண்டவரே என் அவமானத்தை நீக்குகிறவர், ஆண்டவரே மீண்டும் எனக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கிறவர் நீர், ஆண்டவரே தைரியத்தை கொடுக்கிறவர் நீர், என்னை மீண்டும் உயர்த்துகிறவர் நீர், வெற்றியான வாழ்க்கையை கொடுக்கிறவர் நீர் என்று. அல்லேலூயா. அப்படித்தான் வேதத்துல இன்னொரு சம்பவம், யோசேப்பு தேவன் சகோதரர்களுக்கு நடுவில் தூக்கி போட்டாங்க. இருக்கிற வண்ணமா இருக்கிற இடம் தெரியாத மாற்றினாங்க. யோசேப்பு இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு மாற்றினாங்க. பட்சித்து போட்டது, ஒரு மிருகம் பட்சித்து போட்டது என்று தன் தகப்பனாரிடம் சாட்சி சொன்னாங்க. தன் தகப்பனார்கிட்ட சொன்னாங்க, எந்த மிருகமோ தெரியல, உன் குமாரனோட உடையா பாருங்க, இது பட்சித்து போட்டதுன்னு. ஆனா அதன் மதிலும் இஸ்மவேலருக்கு விற்று போட்ட மதிலும் அங்கே எத்தனையோ பாடுகள், சிறை அனுபவம், அவமானங்கள், நிந்தனைகள். அதன் மதிலும் தேவன் எகிப்து தேசத்தில் யோசேப்பை தேவன் எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியாக உயர்த்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு தேவன் கேடகமும் மகிமையமா இருப்பார். ஆனால் தாவீதுக்கு யோசேப்பை எல்லா ஸ்தானத்திலிருந்தும் தேவன் அவருக்கு கேடகம் மகிமையாக மீண்டும் அவருடைய தலையை உயர்த்தி அதிகாரத்தை கொடுப்பார். ஆனால் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுவானா? இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு, பகைவரிடமிருந்து ஆபத்து இருந்து தேவன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எல்லா தீமைகளிலிருந்தும் தேவன் உங்களை பாதுகாத்து அவர் உங்களுக்கு மதிப்பையும் வெற்றியும் அவமானத்தையும் நீக்கி மரியாதையை கர்த்தர் கொடுத்து வெற்றிகரமான வாழ்வை தேவன் கொடுப்பது நிச்சயமே. தலையை மற்றும் ஆண்டவரே அவர் உயர்த்துகிறவர். தோல்வியின் மனப்பான்மையிலிருந்து, சோர்விலிருந்து தேவன் உங்களை மாற்றி காவலை மற்றும் அவமானத்திலிருந்து தேவன் விடுவித்து உங்களுக்கு தைரியத்தையும் கொடுத்து கர்த்தர் மீண்டும் உங்கள் தலையை உயர்த்த செய்வது நிச்சயமே. தாவீதுக்கு அப்படிப்பட்ட உயர்வை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஆண்டவருடைய கரங்களோட கிரியலுக்காய் காத்திருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் உங்கள் கண்ணீரை துடைக்கும். அவருடைய கரம் நீதி உள்ள நியாயாதிபதி கரம். உங்களுக்கு நீதி செய்கிறத நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு நியாயம் செய்கிறத பார்ப்பீங்க. நீங்க எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை பார்க்கிறது போல, கரங்களை பார்க்கிறது போல இன்றைக்கும் ஆண்டவரே தாவீதை எல்லாவற்றிலும் தலையை உயர்த்தினது போல என் தலையை உயர்த்தின்னு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவன் கேடகமும் மகிமையும் உங்க தலையை உயர்த்துகிறவருமாய் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. கண்களை முடி. நல்ல தகப்பனை கேட்ட சத்திய ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களுக்கு கேடகமும் மகிமையா இருந்து நீதி உள்ள நியாயாதிபதியா இருந்து எல்லா காரியங்களிலிருந்து கவலைகளை சோர்வுகளை கர்த்தர் மாற்றி கண்ணீரை தொடர்த்தி மீண்டும் வெற்றி தந்து தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீரப்பா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற எம்மை சூழ்ந்து நிற்கும் எல்லா நுகங்களிலிருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்து சூழ்ந்து நிற்கும் கேடகன் நீங்க தான்ப்பா. அப்பா உங்க பேரன்பு பெரியதா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அடியாளோடு கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு தலையை உயர்த்துகிறவர் என்று வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். நிச்சயம் உயர்த்துவார். தாவீதை போல கர்த்தரை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். அவர் உங்களுக்கு மகிமையா இருப்பார். அவரே அவமான நிந்தைய துக்கத்தை நீக்கி மீண்டும் வெற்றியை உயர்வை கொடுப்பது நிச்சயமே. God bless you. Have a blessed day.